வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தர பத்தி. இப்போ கிரிக்கெட் உலகமே இவர தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. பேரு வைபவ் சூரியவன்ஷி. இந்த நம்பரை பாருங்க, 1.25 கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு கிரிக்கெட் வீரருக்கான ஏல விலை. ஆனா இது ஏதோ ஒரு சாதாரண வீரருக்கு இல்ல, ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் ஆட்டி படைக்க போற ஒருத்தருக்காக. யாருக்காகன்னு கேக்குறீங்களா? பீகாரைச் சேர்ந்த ஒரு 13 வயசு பையனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்த விலைதான் இது. என்னது, 13 வயசா? ஆமாங்க. கிரிக்கெட் வரலாற்றிலேயே இவ்ளோ சின்ன வயசுல ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய தொகை கொடுத்ததெல்லாம் இதுதான் முதல் தடவை. நம்பவே முடியலல்ல? சரி, இவ்ளோ பெரிய தொகைக்கு எடுத்தாங்களே, அதுக்கு தகுதியானவர் தானா? அவரோட டெபியூட் மேட்ச்லயே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஐபிஎல் உலகமே பார்க்குற ஒரு மேடை, அதுல அவர் பேஸ் பண்ண முதல் பந்து 6. அடேங்கப்பா, இதுதான் வைபவ் ஸ்டைல். ஒரு நிமிஷம். பீகார்ல ஒரு சின்ன கிராமம், அங்கிருந்து வந்த ஒரு பையன் எப்படி கிரிக்கெட்டோட அடுத்த பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆனா? இந்த கேள்விக்கு பதில் தேடணும்னா நாம அவரோட கதையை முதல்ல இருந்து பார்க்கணும். வாங்க அவரோட பயணத்துக்குள்ள போலாம். எல்லா வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு தியாகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. வைபவ் விஷயத்துல அது அவரோட அப்பாவோடது. அவரோட அப்பா சஞ்சீவ், அவருக்கும் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு கனவு. ஆனா அந்த கனவை அவருக்காக இல்லாம தன்னோட மகனுக்காக வாழ ஆரம்பிச்சார். சும்மா கனவு கண்டா போதுமா? அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும். வைபவோட ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்காக அவரோட அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்களோட பூர்வீக விவசாய நிலத்தையே வித்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா தன்னோட பையனோட திறமை மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு. அவங்களோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ சுலபமா இல்ல. அவங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு கேளுங்க. விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். அம்மா நாள் முழுக்க தேவையான சாப்பாட்டை கட்டி தருவாங்க. அப்புறம் என்ன, தாஜ்பூர்ல இருந்து பாட்னாவுக்கு 100 கிலோமீட்டர் பயணம். நாள் முழுக்க கிரிக்கெட் அகாடமில பிராக்டிஸ். சாயங்காலம் திரும்பவும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வீட்டுக்கு வரணும். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருஷ கணக்கா நடந்த ஒரு போராட்டம். அவ்வளவு தூரம் போய் என்னதான் பிராக்டிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பரை பாருங்க, 600. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 பந்துகளை ஃபேஸ் பண்ணுவாராம். அவரோட உழைப்பு எந்த லெவல்ல இருந்திருக்கும்னு இதுவே போதும் சொல்றதுக்கு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டாரே, அதுக்கு பலன் கிடைச்சதா? பலன் இல்ல, பலன்கள் கொட்டுச்சு. இந்திய கிரிக்கெட்ல அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்தா நீங்களே அசந்துடுவீங்க. அவரோட வளர்ச்சிய பாருங்க. வெறும் 12 வயசுல ரஞ்சி டிராஃபிக்குள்ள வந்துட்டாரு. அப்போவே ஒரு பெரிய ரெக்கார்டு. அடுத்த வருஷம் 13 வயசுல இந்தியா அண்டர் 19 டீமுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா வெறும் 58 பால்ல செஞ்சுரி. அடுத்தது 14 வயசுல ஐபிஎல், அதுலயும் செஞ்சுரி அடிச்சு ஐபிஎல் வரலாற்றிலேயே சின்ன வயசுல செஞ்சுரி அடிச்சவருங்கிற சாதனையை படைச்சாரு. அதே வருஷம் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல்ல 175 ரன் அடிச்சு தொடர் நாயகன் விருதையும் தட்டிட்டு போயிட்டாரு. என்ன ஒரு அசுர வளர்ச்சி! அவரோட வயசை பத்தி சொல்லியே ஆகணும். வெறும் 14 வயசு 23 நாள்ல ஐபிஎல் விளையாடினாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட் 16 வயசுக்கு மேல. அதை விட முக்கியம் என்னன்னா, 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிறந்து ஐபிஎல் விளையாடின முதல் வீரர் வைபவ் தான். இது ஒரு வரலாற்று தருணம். அவரோட சாதனைகள்ல இது ஒரு மைல்கல். ஏப்ரல் 28, 2025 ஆண்கள் T20 கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிச்ச உலகத்தோட யங்கஸ்ட் பிளேயருங்கிற பெருமையை அவர் தட்டிச் சென்ற நாள். இது வெறும் ஒரு ரெக்கார்டு இல்ல, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தருணம் அது. ரெக்கார்ட்ஸு, நம்பர்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய வீரனை உருவாக்குறது அவனோட திறமை மட்டும் இல்ல, அவனோட மன தைரியமும் தான். வைபவோட அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முக்கியமான அண்டர் 19 மேட்ச். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் கோச் அவர்கிட்ட நாளைக்கு நீ விளையாடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு வைபவ் என்ன சொன்னாரு தெரியுமா? சார், நீங்க என்ன மட்டும் இறக்கி விடுங்க, நான் தனியால நின்னு உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு காட்டுறேன். பாருங்க அந்த தன்னம்பிக்கைய. சின்ன பையன்தான், ஆனா மனசுல அவ்ளோ தைரியம். இது ஏதோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, இதுதான் அவரோட நேச்சுரல் கேம். பயப்படாம அதிரடியா ஆடுறது. அதனாலதான் ராகுல் டிராவிட் மாதிரி பெரிய பெரிய கோச் கூட அவனோட ஸ்டைலா மாத்தாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு தியாகம், அதுக்கு பின்னாடி இருந்த கடின உழைப்பு, அது கொடுத்த சாதனைகள். வைபவோட கதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்திலேருந்து கிளம்பி இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு ஸ்டாரா மாறி இருக்காரு. இதுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்தோட மிகப்பெரிய தியாகம் இருக்கு. அந்த 100 கிலோமீட்டர் தினசரி பயணம் இருக்கு. எல்லா லெவல்லையும் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு. ஐபிஎலோட யங்கஸ்ட் பிளேயர், யங்கஸ்ட் செஞ்சுரியன். எல்லாத்துக்கும் மேல யாருக்கும் பயப்படாத அந்த அசாத்தியமான தன்னம்பிக்கை. இதுதான் வைபவ் சூரியவன்ஷி. ஒருத்தர் தன்னோட முழு வாழ்க்கையில சாதிக்கிறத இவர் வெறும் 15 வயசுல சாதிச்சிட்டாரு. அப்போ இந்த இளம் புயலோட உண்மையான உச்சம் எதுவா இருக்கும்? இவரோட சாதனை பயணம் எங்க போய் முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவரோட கதை இப்போதான் ஆரம்பமாகி இருக்கு.